ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டர் செக்ஷன். இந்த ஹெட்டர் செக்ஷன்ல நம்ம இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருச்சு. இதை செட் பண்ணிட்டு நான் 4 பாக்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரியான டிசைனை கொடுக்க போறேன். ஒரே மாதிரியான டிசைன் நான் சொல்லிக்கிட்டே பண்றேன். இதை நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாம். வித் ஓகே 200 100 ஹைட் 200 பேக்ரவுண்ட் ஒயிட் border solid red ஓகே. இப்போ நான் கொடுத்த கோடிங்கும் இங்க காட்டுறதும் கரெக்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஏன் இது ஃபுல்லா எடுத்துக்கல? வித்தை கம்மி பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த கோடு வருது? பார்டர் செட் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஹைட் இருக்கு? ஹைட்டு செட் பண்ணியிருக்கேன். சரி, எனக்கு இது எல்லாமே இன்லைனா மாறும். இது பக்கத்தில் வரும், இது பக்கத்தில் வரும், இது பக்கத்தில் வரும். லைக் சர்வீசஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுக்கணும். ஏன் இன்லைன் கொடுக்காம இன்லைன் பிளாக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இன்லைன் கொடுத்தா என்ன ஆகும்னா ஹைட் வித் செட் பண்ண முடியாது. ஹைட் வித் செட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஹைட் வித் செட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இன்லைன் பிளாக். ஓகே, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா வரும். இது போன வாரம் கரெக்டா இந்த விஷயத்தை தான் வித்து அப்படி இப்படின்னு போட்டு ரெடி பண்ணுறேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? ஓகே, வித் இருந்து இன்லைன் பிளாக்கை எடுத்துறேன் அப்படின்னா அது கீழே தானே போயிட்டு போகுது. இப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளார இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி நான் ஒரே ரோல வர வைக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸோட தான் பேரண்ட் பாக்ஸ். பேரண்ட் பாக்ஸுக்குள்ள தான் 1 2 3 ஓகேவா? இதை ஒரே ரோல வர வைக்கணும் அப்படின்னா இந்த பேரண்ட் பாக்ஸுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு போடலாம். இது என்னன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னா நார்மலா ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு மீனிங். சரி, ஃப்ளெக்சிபிள் அப்படின்றதுக்காக அது ஒரே ரோல வருமா? கிடையாது. அப்படின்னு ஒன்று. ஓகே, இதனுடைய டிஃபால்ட் பிஹேவியர் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? இதனுடைய டிஃபால்ட் பிஹேவியர் CSS என்னென்ன நமக்கு கொடுக்கும்? கலர் கொடுக்கும், அண்டர்லைன் கொடுக்கலாம். கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கும்னா கர்சர் பாயிண்டரா இருக்கும். ஏதோ ஒன்று வந்து நிற்கும். ரைட், இந்த 3 விஷயமும் இருக்கு. சரியா? சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், சம்பந்தம் என்ன அப்படின்னா எப்ப இந்த பேரண்ட் பாக்ஸுக்கு நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுக்குறீங்களோ அது உள்ளார இருக்கிற எல்லா ஐட்டத்துக்கும் பேரண்ட் ஐட்டம் இது பேரண்ட். இந்த பாக்ஸ்ன்றது பேரண்ட். நம்ம இதுல எது பேரண்ட்? இந்த ஹெட்டர் தான் பேரண்ட். சைல்டு இதுதான். எப்படின்னா பேரண்ட் சைல்டு சொல்றது 3 ஓபன் பண்ணு. சோ இதுக்குள்ளதான் இது இருக்கு. அப்ப இது பேரண்ட், இது சைல்டு. பேரண்ட், இது சைல்டு. சரி, டைரக்ட் சைல்டு எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் அது என்ன பண்ணுனா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு எடுத்துக்கோ. அப்ப நம்ம அந்த கமெண்ட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா கொடுக்கவே தேவை கிடையாதுன்னு. ஏன் நான் என்ன சொதப்புறேன் அப்படின்னா ஆமா சொதப்பதான் செய்யறேன். ஏன் அப்படின்னா ஏஹெச்எஃப் எப்படி
In the blue color and the text decoration and the cursor pointer is default. Same way, display flux க்கு இதனுடைய default direction என்ன அப்படின்னா row. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா header section, child section. சொன்ன மாதிரி header sectionக்கு display flux னு கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இங்க போய் பார்க்கறேன் வந்துருச்சா? இங்க நான் ஏதா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்றேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா ஹைட் வித் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்க்கு ஹைட் வித் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற விஷயத்துல அது இருக்கிற விஷயத்துல அது எல்லாத்தையுமே பாதியா பிரிச்சு எடுத்துக்குது. ஓகே, 4 பாக்ஸ் இருக்குன்னா 4 பாக்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இதை வச்சு நான் சொல்றேன். இப்ப இந்த டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் நான் கொடுத்த உடனே எனக்கு இங்க கீழே இருக்கிற ஐட்டம் எல்லாம் ரோல வந்துச்சு. அதோட டிஃபால்ட் எது என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஓகேங்களா? அதனால இப்படி ஒர்க் ஆகும். சரி, இதுவே நான் காலம் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா இப்படிதான் வரும். எனக்கு டிஃபால்ட்டாவே அது காலம் தான். அதாவது என்னுடைய எலமெண்ட் டிவ் எலமெண்ட் டிஃபால்ட்டாவே எனக்கு காலம்ல தான் இருக்கு. எனக்கு இது காலம்ல தேவையில்ல, பக்கத்துல வரணும்ன்றதுதான் என்னுடைய கண்டிஷன். ஓகேங்களா? அதனால நான் இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ண போறது. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ற மாதிரியா இருந்தா நீ ரோன்னு கொடுக்கணும். அது ரோன்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபால்ட்டாவே அதனுடைய விஷயம் அப்படிதான் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வித்தை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த பாக்ஸ் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண செக்ஷன்லயுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டர் இருக்கா, இந்த ஹெட்டரையே நான் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 4 இதுமே ஓகே, இந்த பேரண்ட்டுக்கு நான் ஃப்ளக்ஸ் கொடுக்கவே இது எல்லாமே ரோல வந்துடும் சொல்றேன். எங்கன்னா ரோல வரலையே அப்படின்னா இதுக்கான விஷயத்தை நம்ம ஓகேவா? நம்ம வித் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண தேவை. இப்போ இதுல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 4 பாக்ஸ் வருது. ஓகேவா? நான் ஃப்ளக்ஸ் 1ன்னு சொல்றேன். ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா நீ ஒன்னு எடுத்துக்கோ, நீ ஒன்னு எடுத்துக்கோ, நீ ஒன்னு எடுத்துக்கோ, ஒன்னு எடுத்துக்கோ, அதாவது சரிசமமா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப ஃப்ளக்ஸை நீங்க மாத்தி கூட கொடுக்கலாம். அதாவது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃப் இது புரியலாம், பிரச்சனை கிடையாது. திரும்ப நான் இப்ப ஃபர்ஸ்ட்
இப்போ 4 பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, ஹைட் வேணா 4 பாக்ஸ் பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய இது விஷயம் என்ன அப்படின்னா, ஆனா நான் ஒரு கண்டென்ட் அதிகமா கொடுத்தா அது பிச்சுக்கிட்டு போயிடுது. ரைட்டு, இப்ப அடி வாங்காது பாருங்க. அடி வாங்காதுன்னா பக்கத்துல நீங்க இதே விஷயம் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்ல கொடுத்து பாருங்க, என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்து பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த விட்டு இதனுடைய எலமெண்ட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே இது பண்ணிடும். ஆனா டிஸ்பிளே ஃபிளக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீ எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாலும் சரி அது இப்படிதான் எடுத்துக்கும். நீங்க எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாலும் இப்படிதான் எடுத்துக்கும். பாருங்க, என்னடா ஆச்சு அப்படின்னா இருக்கு, நீ பிளக்ஸ் ஐட்டம் எதுவுமே சொல்லல, அதனால அதிகமா கண்டென்ட் இருக்கிறது இங்க வந்துருச்சு, மிச்சம் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கு. இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்காக தான் போட்டது. ஓகே, டிஸ்பிளே பிளக்ஸ் அப்படின்றது இருக்கிற பாக்ஸை சரிசமமா பிரிச்சு எடுத்துக்கோ. இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப ஒன்னே ஒண்ணு போட்டிருக்கேன். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுங்களா? இருக்கிற ஸ்பேஸை பிளெக்சிபிளா எடுத்துக்கிறது. அதை எப்படி நான் கரெக்டா மெஷர் பண்றீங்க? நான் எதுவும் மெஷர் பண்ணல, நான் மெஷர் பண்ணது ஹைட் மட்டும்தான். இந்த பாக்ஸுக்கு ஒண்ணு, இந்த பாக்ஸுக்கு ஒண்ணு, இந்த பாக்ஸுக்கு ஒண்ணு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வர எல்லா பாக்ஸுக்கும் பிளக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ப அது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய பேரண்ட் டிஸ்பிளே பிளக்ஸ் அதனுடைய டிஃபால்ட் டைரக்ஷன் ரோடு எடுத்துட்டு வாங்க, அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இது இந்த பேரண்ட் இந்த இடத்துக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து யாரோ கேட்டாங்க, ஆனா இது ஒர்க் ஆகல, இது இடிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த ஐட்டமும் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. அப்புறம் ஏன்னா அந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை சொல்லிதான் ஆகும். ஓகேவா? அதுலயும் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். எது நான் பெஸ்ட் அப்படின்னு கேட்டா டிஸ்பிளே பிளக்ஸ் தான் பெஸ்ட். ஓகேவா? நம்ம டிஸ்பிளேல ஆல்ரெடி இன்லைன்னா என்னன்னு பார்த்தாச்சு, பிளாக்னா பார்த்தாச்சு, இன்லைன் பிளாக் பார்க்கறதுக்கு அதை எடுத்துக்கோம். ஓகேவா? டிஸ்பிளே பிளக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க கண்டென்ட்டை ஏற்றி இறக்கி ப்ளே பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. எனக்கு இப்ப ஆப் டெவலப்மெண்ட் இருக்கிறதுலே அதிகமான கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் அதிகமா ஸ்பேஸ் கொடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் அதிகமா ஸ்பேஸ் கொடுத்துக்க போறேன். அதாவது 1 of 2 ஸ்பேஸ் வந்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் 2 ஃபிளக்ஸ்ன்னு செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் ஒண்ணு தானே, நீ மட்டும் 2ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? நீ மட்டும் 2ன்னு எடுத்துக்கோ. ஓகே, இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஃபிளக்ஸை தனித்தனியா எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத சொல்லலாம். இப்ப 4மே 2 2ன்னு அப்படின்னது கரெக்டா வந்துச்சு, இவ்வளவுதான் 2 அப்படின்னு. இது ஒரு பெஸ்ட் இது என்ன அப்படின்னா இந்த ஃபூட்டர் செக்ஷன்ல அப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க கண்டென்ட் அதிகமா இருக்கு, இங்க கண்டென்ட் அதிகமா இருக்கு, இங்க இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்ப அடி வாங்குற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபிளக்ஸை வச்சு நம்ம இன்னும் என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா,
இப்படி இருக்கு. இந்த எலமெண்ட் பச்சை கலர், நல்லா பார்த்துக்கோ, பச்சை கலர். ஏதாவது தெரியுதா? ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. புரியல. ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்குண்ணா. சோ ஆனா இது எதுக்காக நான் யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த இந்த அக்காவை பாரு, இந்த கண்டென்ட் பாரு. ரெஸ்பான்ஸே பண்ணாம வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம போடுறோம். இந்த கண்டென்ட்டே பார்ப்போமே. இந்த கண்டென்ட் சைட்ல இதனுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் அப்படின்னு. இதுவே மொபைலுக்கு நம்ம அடுத்தது கோடிங் பண்ணணும். அப்ப பாருங்க, இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கண்டென்ட் செகண்ட் வந்துச்சு. எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்டரை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். பிளஸ் ஆர்டர் இது ஒண்ணுக்கு வந்தது, இது ரெண்டா மாறும், அப்படிதான். புரியுதா? புரியுதுண்ணா. இப்ப நம்ம மொபைலுக்கு நான் போது தனியா கோடிங் எழுதி வைப்போமா, ரெண்டுத்துக்கு தனித்தனியா? ஆமா, பயப்படாத. ஒரு 3-4 கிளாஸ் தான் மீடியா குறிக்கணும், ஓகேவா? ஜஸ்ட் 3-4 கிளாஸ் தான், 2 செக்ஷன் தான் சொல்லுவோம், மிச்சம் எல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஈஸியா தான் இருக்கும். மீடியா குறி ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா? நீங்க இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். அதுவும் நம்ம கிளாஸ் எடுப்போம்ல, அது சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளெக்சிபிளா இருக்கு. எதை வச்சு ஃபிளெக்சிபிள் அப்படின்னா, என் பேரண்ட் கண்டெய்னருக்கு தான் நான் ஃபிளெக்ஸ் கொடுக்கணும். என் பேரண்ட் கண்டெய்னருக்கு தான் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய ஐட்டம் எந்த மாதிரி வரணும். இப்போ நான் இதுக்கு 1ன்னு கொடுத்துறேன். எங்கோ இருக்கோ அதனுடைய சைஸ் சின்னதாயிடும், மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பெருசாகும். எனக்கு இப்ப ரெண்டும், இதுவும் ஆரஞ்சும் இது மட்டும் பெருசாக ஆகும். ஆரஞ்சு 3, எல்லோ 3. ஓகேவா? நீங்க ஈஸியா நம்ம வித்த வச்சு நம்ம உடைக்கிறத விட இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும், ஓகேவா? இந்த ஃபிளக்ஸ் இதுலயுமே என்ன சொல்றது, இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுவே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ். இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸை கொடுத்துட்டு நம்ம வித்தை வந்து மெஷர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபிளக்ஸ் அப்படின்ற ஒன்று, இந்த ஃபிளக்ஸ் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்க போறீங்க. காமனாக கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய பாக்ஸுக்கு என்னுடைய ஃபிளக்ஸு 1ன்னு வரணும்பா, எல்லாமே சரிசமமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஒரு மாதிரி வேணும், அதனுடைய இது வந்து வேணும் அப்படின்னா தனித்தனியா கலர் எழுதி இது பண்ணிக்க வேண்டியதான். இது இன்டர்ன்ஷிப்ல பண்ணியிருக்க மாட்டோம், இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபிளக்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். பாருங்க, ரெட்டுக்கு நான் 3 தூக்கிறேன். 2 தான் ஃபர்ஸ்ட் வரும். 2 ஆர்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆர்டர் அப்படின்றது உங்களுடைய ஃபிளக்ஸ் ஐட்டம்குள்ளார என்ன சைல்டு இருக்கோ எல்லா சைல்டுக்குமே நீங்க ஆர்டரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுவோம். சரியா? என்ன ஆர்டரோ அந்த இதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த எலிமெண்ட்டை வச்சு நீங்க இப்ப சர்வீசஸ் இது பண்ணீங்கல்ல? ஆமா.